பாரா, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இன்னிலிருந்து அடுத்த 7 நாள் நீ கக்கூஸ் கழுவுற, இவன் பாத்திரம், நான் சமையல். அப்புறம் நான் கக்கூஸ், நீ பாத்திரம், இவன் சமையல். அடுத்து இவன் கக்கூஸ், நான் சமையல், இவன் பாத்திரம். ஓகேவாடா? நீடா? எனக்கும் ஓகே தான். ஆனா குச்சிட்டு கக்கூஸ் போனா நான் கழுவ மாட்டேன் சொல்லிட்டேன். நான் பாலா ஆல்ரெடி பேசி வச்சுதானே, திடீர்னு ஏன் இப்படி பேசுற? நோ, கக்கூஸ் கழுவுலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, நல்லா கழுவுவேன். ஆனா இவன் குச்சிட்டு கக்கூஸ் போனாலே பயங்கரமா நாறுது. எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியலண்ணா, ஒரு மாதிரியா நாறுது, நான் முட்டியில. பாலா, பேச்சுலர்னா அப்படிதான்டா இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஓ, உனக்கு சொன்னா புரியாதுண்ணா, அது புரியுதுடா, கஷ்டம்தான், என்ன பண்றது? ஏன் நான் இல்ல? ஏய் என்னடா குச்சி கக்கூஸ் போறனா ஒரு மேட்டரா பேசு. இல்ல மச்சான், நாங்களே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தோம். நீங்க கூட சேர்ந்து குடிக்கிறதும் இல்ல, தனியா போய் குடிச்சிட்டு என்ன சாப்பிடணும் தெரியல. நீ வந்து கக்கூஸ் போனாலே பயங்கரமா நாறுது. நான் எப்படி சொல்றேன்னு தெரியாம ஜீவா குடிப்பேன், போய் சாப்பிடுவேன். நோ, இவன் வேற ஏதோ டிஃப்ரெண்டா துண்றானா? ஹவுஸ் ஓனர் பத்தியா வாடகை கேட்குறான். போன மாசம் லேட்டா பண்ணாங்க. போன மாசம் ஒரு நைட் தான் லேட்டு, மறுநாள் நைட்டே கொடுத்துடுமே. மாமியார் வீட்டில் என் குத்துக்கா அவங்க வச்சு வாங்கினமே ரொம்ப ஸ்கூல் போட்டுங்கிறான். நோ, இவன் வேற ஏதோ டிஃப்ரெண்டா துண்றானா? நோ, இதனால எங்க 2 பேருக்கும் எதனா ஆச்சு, சத்தியமா சும்மாவே விட மாட்டேனா. ஏய் கம்னுடா, மலேஷே உட்கார்றா. இன்னும் 2 பேர் தண்ணி ஊத்த தெரிஞ்சுடா, சும்மா கத்தி நிக்கற. மலேஷே மலேஷே, நோ, அதெல்லாம் தெரியாதுனோ, வேற ஏதோ போதை பண்ணிட்டு வந்துக்கிறானோ. நீ நவுற, அவனை எப்படி தெளி வைக்கணுமோ அப்படி தெளி வைக்கிற. ஏய் நீ வேட்டஸ்ல வாழை பார்க்க போறதா சொன்ன, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மலேஷே எங்கடா போய் சொல்ற? யார் எனக்கு ஆசை வாங்கி கொடுத்த சட்டடா அது? எம்ப்ராய்டிங் போட்ட ஆட்டின்னு சட்டடா இது, காலைல கூட கட்டான நல்லா இருக்கானே. அப்படிதான் இருக்கும், சட்டை போட்டு போனா. ஜீவானா வேணும்னே பண்றானா அவன்? சட்டையை எடுத்து போட்டுக்கணா, ரோசா வேற காணும், டைரி என்னடா இது? 200 ரூபானா? வேலண்டைன் டேனா? எங்க வீட்டு வாங்க. டேய் என்னது ஹார்லிக்ஸு யார் வாங்கினது இதெல்லாம்? புதுசாக வந்திருக்கான்ல, வந்தா இருக்கும். எங்க வேலை செய்றான்? ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா. ஐடி கம்பெனியா?
ஏய் உண்மையிலே ஐடி கம்பெனி வேலை செய்றீங்க? ஆமா ஜி, ஐடி கம்பெனி தான் வேலை செய்றேன். ஏய் இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுத்தான்டா அவன். தெரியல, ஜீவானண்ணா தான் கேட்கணும். ஜீவா ஜீவா ஆ புதுசாக அந்த அட்வான்ஸ் கொடுத்தான். குத்தானே என்னாச்சு? ஏய் லூசுகளா கூட்டு வந்து ரூம்ல சேர்த்து விடுற. மலேசே பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். நான் போய் ஆலிஸ் குடிக்க போறேன், எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. இது ஒரு லூசு. ஜீவா என்ன பண்றதுப்பா? இந்த மழை காலம் வந்தாவே இது ஒரு தொல்லடா. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த குச்சி வச்சு குத்திட்டேன். எங்க அடப்பு இருக்குன்னு தெரியல. நீ ஓனருக்கு போய் ஃபோன் பண்ணி கேள்றான்னா கேட்கவே மாட்டேற. மாசம் மாசம் அந்த வாடகை மட்டும் கரெக்டா வாங்கிறான். ஜீவா உனக்கும் ஓனருக்கும் அப்படின்னா தான் டீ. கொஞ்சம் நவுற சொல்லணும், அர்ஜென்ட்டா வருது. ஜீவா சொல்றா. பாலா மழை பெஞ்சுதா, தண்ணிலாம் ஏறிச்சா, அடைச்சிக்கிச்சுப்பா, அதான் பேசிட்டு இருக்கோம். இப்படி வா. இவரு என்ன பண்ண போறாங்க? கமலேஷ் நம்பர் இருக்குல்ல, அவனுக்கு கால் பண்ணா போயிட்டு வந்தான். ஏய் கமலேஷ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியாதா? உண்மையாவாடா? ஜீவா கமலேஷ் என்ன பண்ணிடுறான்? அவனோட வண்டியில போயிருக்கான். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல, அவன் தான் வண்டி ஓடிச்சு. மழை டைம். இவர் சும்மா இல்லாம என்ன பண்ணிக்கிறாரு, பேன உட்காந்து கிஜலக்கெல்லாம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு அதாகி பள்ளத்துல விட்டுக்குது. தூக்கி வச்சு சரியான ஆக்சிடென்ட்ரா. ஜீவா இது பேர் கமலேஷ் இந்த இடம் கரெக்டா அப்படியே பேத்துக்குச்சு. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. பாலா ஏந்திரி, ஏந்திரி பாலா. பாலா பாலா பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். பாலா ஒண்ணு இல்ல பாரு. சரியான ஹோட்டல் அது. வெஜ் ஜீவா ஜீவா என்னடா? என் தட்டை யூஸ் பண்ணீங்களா? இல்லையே. சிக்கன் ஸ்மெல் வருது. பாலா இந்த மாசம் ஃபுல்லா நான் விரதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ரூம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் புது வாங்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தட்டை என்ன அர்த்தம் அது? ஜீவா என் தட்டை நீ யூஸ் பண்ணிடா. நான் ஏன்டா யூஸ் பண்ண போறேன்? ஏய் உன் மூஞ்சி முன்னாடி கேட்கறேன், தட்டை நீ யூஸ் பண்ணிடா. நான் கேட்கறேன், பதில் சொல்லாம திமிரா போயினா. ஜீவா எல்லாம் நீ குடுறா. சரி உர்றா. ஏய் என் தட்டு தண்ணி மேல அவனே யூஸ் பண்ணா. ஏய் என்ன பொறுத்துக்க முடியாதா? இது மாதிரி பொறுத்துக்க முடியாதா? நீ வராதடா, நீ வராதடா, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ தலையிடாத. கிளம்பு. எழுதுறான் தட்டத்தை. நோ ஜீவானா, என்னடா இது? ஏய் அவனை கேட்காத, அவன் எடுத்துக்க மாட்டான். மொத்தம் என் தட்டை யூஸ் பண்றேன். ஏய் மலேச தட்டு தான்டா கருவா போகுது. இது போய் தாரா சண்டை போட்டுக்கிறீங்க. ஜீவானா, நான் உங்க அம்மா சத்தியமா உன் தட்டை நான் சாப்பிடவே இல்லடா. ஜீவா ஜீவா நீ கிளம்பு. உங்க அம்மா மேல சத்தியம் வைக்கிற அசிங்கமா இல்ல? ஏய் நான் இப்பயே சொல்றேன்டா, எங்க அம்மா மேல சத்தியமா உன் தட்டை நான் தொடவே இல்லடா. ஜீவா என்னது இது? மலேச ஜீவா மலேச இது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடா. தெரியாம சாப்பிட்டேன்டா. நம்ம போய் நம்ம
ஜீவானா பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஆள் உண்டாது போய் பை. யாரும் வாங்கி கொடுத்தா சூடா கிடைக்கிற. டேய் டேய் தண்ணி ஊத்துறா போடா. சரி போகாது, இப்போ ஒழுங்கா ஊத்து போ. அங்க எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. உனக்கு தேவைன்னா போலனா வெளியே போய்க்கோ. ஜீவா ஜீவா இந்த மாசம் வாடகை கொடுத்தா இவன். நான் ஜீவான்ட்ட எல்லாமே தெளிவா பேசிட்டேன். நீ தேவையில்லாம வராத. நீங்க டைமிங் வாடகை கொடுக்க மாட்டீங்க, ஆனா குடுக்குற டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அப்படிதானே? நீ கூட நைட் ஃபுல்லா வால் கூட கடலை போடுற, மூஞ்சல லைட் அடிக்கிறேன்னு தூக்கமே வரல. எனக்கு கூட டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ரூம்ல இருக்க? வேற ரூம் பாத்துட்டு நீ இப்ப வந்தவன். உனக்கு பிடிக்கல நீ கிளம்பு, என்ன சொல்லாத. சரி ஜீவா, இந்த ரூம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எவனும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். அப்ப ரூம்ல எவனுமே சிகரெட் அடிக்கக்கூடாது. அது சரி, இனிமே சிகரெட் அடிக்கல. சரி நீ சமைச்சிரு. நீ இருந்து இனிமே நீ தான் சமைக்கணும். நான் எதுக்கு சமைக்கணும்? பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மல்லேஷே, வீடு மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாதுடா. பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். சும்மா சும்மா கத்தினுக்காதீங்க, அவசரம் வந்துட போறான். டேய் இது ஏன் டிஷர்ட் போய் அவுத்து போறான். ஏய், பேச்சுலர் ரூம்னா அப்படிதான் இருக்கும். படம் பார்க்க போகுது போல. டேய் போடா பாத்தத கேக்குறா. நீ